ஹாய்ங்க. நாம இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ ஈஸியா பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து பன்னீர் 200 கிராம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கேத்த மாரி இன்கிரீடியன்ட்ட கம்மி பண்ணிக்கோங்க. நெறைய இருந்தா கூட்டிக்கோங்கங்க. பன்னீர் 200 கிராம். பெரிய சைஸ் பல்லாரி 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி நான் 3லேருந்து 4 வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேஷ்யூஸ் முந்திரி பருப்பு ஒரு 15 பல் முந்திரி பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் கசகசாவும் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன், கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தினா வெந்தயக்கீரை தாங்க. சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஈஸியாக அதை நம்ம வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டர் மெயினாக தேவை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாங்க. அதோடு அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அப்புறம் இஞ்சி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி அப்படியேவும் பாயில் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் அதை நம்ம கொதிக்க வச்சு வேக வைக்கலாம். மிளகா வத்தலையும் அதிலே போட்டுக்கலாங்க. அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கசகசாவையும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே சேர்ந்து வெந்துட்டுருக்கு. இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. ஏன்னா பன்னீர் வந்து ஒட்டாமல் இருக்கணும்னா நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கிட்டோன்னா மசால் நல்லா ஒட்டாமல் வருங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில். இது எண்ணெய் சூடானோடனே பன்னீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். வாங்க எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அதில் நம்ம பன்னீரை கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. நல்லா பன்னீர் பொரிஞ்சிட்ருக்குது. வாங்க இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம பன்னீர் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த எண்ணெயவே நம்ம ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி முந்திரி பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே, அதை நான் அப்படியே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த எண்ணெயில் நம்ம ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின பேஸ்ட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசால் பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசால் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாயிட்டே தான் போகும் மசாலா கொதிக்க கொதிக்க. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் அளவான தண்ணி இருந்தால் நல்லது, இல்லாட்டி தெரிச்சிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த கிரேவி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாங்க உள்ள. பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட், கிரேவி அழகாக வந்திருக்கு. பார்க்கவே நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த கஸ்தூரி மேத்தியை வந்து தூவி விட்டுக்கலாம்.
தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சு தான் போட்டிருக்கோம். அதனால புளிப்பு டேஸ்ட் குடுக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி அத ஈக்குவல் பண்ணிடும். நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போதாங்க இந்த டிஷ்ஷுக்கே மெயினான ஹீரோவ போட போறோம். அதான் இந்த பட்டர். நமக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அந்த அளவுக்கு பட்டர் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு நெறைய பட்டர் சாப்பிட பிடிக்கும்னா நம்ம நெறைய போட்டுக்கலாம். நான் இவ்வளோ பட்டர் சேர்க்குறேங்க. பாருங்க இந்த பட்டர் ரொம்ப அழகா மெல்ட் ஆயிட்டிருக்கு. கிரேவி பார்க்குறதுக்கே ரொம்ப செம்மையா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டா எம்மியா இருக்க போது. சப்பாத்திய போட்டு நம்ம சாப்பிட்றலாம் வாங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.